Hi guys, welcome back to another video. So நீங்க கூட ரீசென்ட்லி பார்த்திருப்பீங்க பிரகாஷ் ராஜோட அதே மாதிரி சத்யராஜோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ இதில் ரெண்டு பேரும் கோவனா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகனுக்கு எப்படி இந்த நாட்டை கொடுக்க முடியும், நடிகனுக்கு எப்படி இந்த நீங்க எல்லாரும் ஓட்டு போடுவீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்ட்ட நான் கேட்க விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அப்போ இவர் நடிகன்னா நீங்க யாருடா? நீங்கள்லாம் என்ன சொல்ற பிறக்கும்போதே ஓரோ பார்ட்டி கொடி துண்டை கெட்டிட்டாட பிறந்து வந்தீங்க. அப்போ நீங்க யாருடா? இவர் நடிகன்னா நீங்க யாருடா? நீங்கள் பரம்பரை அரசியல்வாதியில் இருக்கிற ஆளுகளா? நீங்களும் நடிகன் தாடா, நீங்களும் அவரே மாதிரி நடிகண்டா. அப்போ உங்களுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ உங்களை எதுக்காக இப்படி இந்த என்ன சொல்கிறது, இந்த பப்ளிக்காக உங்களோட அப்பியரன்ஸுக்கும் அதே மாதிரி பப்ளிக்காக உங்களோட டிவி இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்தது எதுக்காக? நீங்கள் நடிகன்னால உங்களுக்கு 4 பேர் தெரியுங்கிறதுனால மட்டும்தான் உங்களை வச்சு விஜயை தாக்கி பேச சொல்கிறாங்க. இது கூட புரிஞ்சிக்க முடியாமல் என்ன சொல்கிறது பொது ஜனங்கள் இருக்காங்க. இப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தனை வச்சு பேட்டி கொடுத்து இல்லை இன்டர்வியூ கொடுத்து விஜய் பற்றி தாக்கி பேசினா ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் ஆகாது. ஆனால் விஜய் கூட நடித்தவங்களா பார்த்து செலக்ட் பண்ணி விஜய்க்கு எதிராக பேச வைக்கிறாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் நடிகனானதுனால தான் உங்களை வச்சு விஜய்க்கு எதிராக பேச வைக்கிறாங்க. இது கூட தெரியாமல் முட்டாள் மாதிரியெல்லாம் பிரிந்து பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரகாஷ் ராஜ் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இப்படி மண்டைகளை ஓடிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது என்ன சொல்லுது, அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகுது. அது மட்டும் இல்லை, எவ்வளோ சீப் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. அவர் சொல்லியிருக்காரு என்ன கேட்டிங்கன்னா, விஜயோட டிரைவரோட மகனுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. விஜயோட டிரைவரோட மகனுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. அவனும் என்ன சொல்றது மறுநாள் துண்டை மேலே போட்டுட்டு வந்திருக்கான் எம்எல்ஏ ஆகிறதுக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சீப் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஒரு பதில் ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மினிஸ்டரோட பையனுக்கு மினிஸ்டர் ஆகலாம், அவனோட பையனுக்கு மினிஸ்டர் ஆகலாம், இல்லைனா மினிஸ்டரோட தாத்தா பாட்டி பேரன் பேத்தி ரிலேட்டிவ் தூரத்து சொந்தம் பக்கத்து சொந்தம் அடுத்த ஊரில் இருக்கிற சொந்தம் எல்லாருக்கும் வேணாலும் நீங்கள் சீட் கொடுக்கலாம். ஆனால் ஒரு என்ன சொல்றது பார்ட்டியில் ஒர்க் பண்ணுற ஒரு என்ன சொல்றது அடிமட்ட தொண்டனுக்கு அவனோட பையனுக்கு சீட் கொடுக்கக்கூடாது. என்ன சொல்றது எப்படி இருக்குன்னா, இந்த பார்ட்டிக்கு என்ன சொல்றது, இந்த பார்ட்டிக்கு வேண்டி உழைக்கிற, பார்ட்டிக்கு வேண்டி போஸ்டர் ஓட்டுற, பார்ட்டிக்கு வேண்டி என்ன சொல்றது அடியெல்லாம் வாங்குற இந்த தொண்டனோட மக்கள் இல்லைன்னா அந்த தொண்டன் மேலே வரக்கூடாது. அவன் இப்படும் அந்த போஸ்டர் அந்த பார்ட்டிக்கு வேண்டி அவன் உழைச்சணும், மாடாக உழைக்கணும், பார்ட்டிக்கு வேண்டி போஸ்டர் ஓட்டணும், பார்ட்டிக்கு வேண்டி நான் அடி கொள்ளணும், பார்ட்டிக்கு வேண்டி என்னெல்லாம் என்ன சொல்றது நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் அவன் அனுபவிக்கணும், நிறைய ஹியூமிலேஷன் அனுபவிக்கணும். ஆனால் சீட்டு மட்டும் என்ன சொல்றது ராஜ பரம்பரை மாதிரி ஏட்டம் டாப்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சொந்தக்காரன் அப்படி தான் போகணும், அவங்க அப்பா தம்பி பையன் அப்படி தான் போகணுமே தவிர கீழே இருக்கிறவங்க நீங்கள் கொடுக்க அனுமதி கிடையாது தான் நீங்கள் எப்படி சொல்லிருக்கீங்க. இவ்வளோ சீப் ஸ்டேட்மெண்ட்லேயே அவங்களுக்கு அவங்களோட பார்ட்டி மெம்பரே என்ன சொல்றது இதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லணும். ஏன்னா அவங்களும் யோசிப்பாங்கல்ல, அவங்க இந்த எவ்வளோ ராத்திரினாலும் அந்த பார்ட்டிக்கு வேண்டி என்ன சொல்றது ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிக் போஸ்டர்ல இருந்து அவங்களோட கேம்பெயின் வேற இந்த வெயில் இந்த 40 டிகிரி வெயிலில் ஏது பார்ட்டியாக இருக்கட்டும், ஏது பார்ட்டியோட தொண்டர் ஆகிக்கட்டும், அந்த பார்ட்டி மெம்பருக்காக அந்த பார்ட்டியோட லீடருக்காக வந்து வெயிலில் வந்து நிற்கிறான். ஸோ நீங்கள் இப்போ என்ன சொல்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டெல்லாம் ஏற்றம் டாப்பில் இருக்கவங்க தான் கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான் நீங்கள் சொல்கிற டெமோக்ரஸியா? டெமோக்ரஸிக்கு வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ராஜா காலங்கட்டங்கள் அது மாதிரி தான் இப்படி நடந்துட்டு இருக்கு. அதான் நீங்கள் என்ன சொல்றது சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னு நினைக்கிறேன். டெமோக்ரஸின்னு அப்படி இருக்கு, டெமோக்ரஸின்னா இப்படி தான் இருக்கும். ஏற்றம் அடிமட்ட தொண்டனுக்கு உட்பட ரைட்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் டிவி கேக்கு மற்ற பார்ட்டிகளுக்குள்ள வித்தியாசம். இதை நீங்கள் முதல்ல மனசிலாக்க வேண்டியது இருக்கு. ரெண்டாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் தான். ஸோ சத்யராஜ் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அப்படி சினிமாவில் தான் நடிச்சிட்டு இருக்கணும், சினிமாலெல்லாம் நடிக்க முடியும் ஆனால் பொலிட்டிக்கல் நடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆமாம், பொலிட்டிக்கல் நடிக்க முடியாது. அதுதான் விஜய் வந்திருக்காரு. ஆல்ரெடி 200-300 கோடியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காருன்னு சொல்றாரு. அவருக்கு ஆல்ரெடி பணத்தை பார்த்து என்ன சொல்றது, அவர்கிட்ட இல்லாத கார் இல்லை, அவருக்கு இல்லாத சொத்துக்கள் இல்லை. அவர் ஆல்ரெடி ஒரு படத்துக்கு 200 கோடி இல்லை 200 கோடிக்கு எவ்வளோ வாங்குற ஆள். ஸோ அவருக்கு இந்த பணத்துக்கு மேலாம் பெரிய ஆசை நார்மல் இருக்காது. ஸோ பணத்தை பார்க்காதவனுக்கு தான் பணத்தை பார்க்கும்போது ஆசை வரும். ஆல்ரெடி பணத்தில் கடந்து பிறந்தவனுக்கு அது என்ன சொல்றது ஆல்ரெடி சலிச்சு போயிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ அவன் அந்த ஆள் விஜய்ங்கிற ஒரு ஆள் இவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு இங்கே மக்களுக்காக வர்றாருன்னா மக்களுக்கு நல்லது பண்ணதை வர இல்லாமல் அந்த என்ன சொல்றது இந்த உங்களை மாதிரி அவராச்சும் ஸ்க்ரீனில் நடிக்கிறாரு. ஓகே, ஸ்க்ரீனில் நடிச்சுட்டு இப்போ மக்களுக்காக வர்றாரு. உங்களை மாதிரி பொலிட்டிக்கலில் நடிக்கல. இப்போ சத்யராஜ் பண்ணுற வேலை பார்த்தாலே நமக்கு தெரியும். நீங்களே இப்போ என்ன பண்ணுறீங்க, பொலிட்டிக்கலுக்காக நீங்கள் நடிக்கிறீங்க, ஸ்க்ரீனில் நடிக்கிறது புறமே நீங்கள் பொலிட்டிக்கலாகவும் நடிக்கிறீங்க. அவர் அப்படி இல்லை, அவர் ஸ்க்ரீனில் நடிச்சுட்டு இப்போ பொலிட்டிக்கலில் வாழ வந்திருக்காரு, பொலிட்டிக்கல் மக்களுக்கு வேண்டி வாழ வந்திருக்காரு. ஸோ அவரை பற்றி பேச எந்த ஒரு கொம்பருக்கு தகுதி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு நாள் தான் இருக்க எலெக்ஷன்ஸுக்கு உங்களோட ஓட்டெல்லாம் வாய்ஸை யூஸ் பண்ணுங்க. சும்மா அவனுக்கு இவனுக்கெல்லாம் போட்டுருக்காதீங்க. யாருக்கு போட்டால் நல்லா இருக்கும், யாருக்கு போட்டால் உங்களுக்கு பெட்டர் ஃபியூச்சர் கிடைக்குமோ அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க.